ஒரு நாள் கூட ஓய்வு சரியா இல்லை. இந்த 50 நாளை நான் திரும்பவே பாத்திரக்கூடாதுன்ற அளவுக்கு கஷ்டம். இந்த ஊருக்கு நான் வந்த நாள்ல இருந்து, நான் புள்ளி விவரங்கள் எடுத்த நாள்ல இருந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா வகையிலுமே உதவியா இருந்தீங்க. எல்லா வகையிலுமே எனக்கு அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, அம்மாவா, அப்பாவா, அந்த அளவிற்கு எல்லாரும் எனக்காக உழைச்சிங்க. இந்த கட்சிக்காக உழைச்சிங்க. நான் எனக்காக சொல்றது எனக்காக இல்லை, இந்த கட்சிக்காக உழைச்சிங்க. உண்மையிலேயே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பையுமே நான் மதிக்கிறேன், உயிரா மதிக்கிறேன். உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லி நான் முடிக்க விரும்பல. ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றி சொல்லணும். கொடி பிடிச்ச ஒவ்வொரு நபர்களுக்கும், சுவரொட்டி ஒட்டிய ஒவ்வொரு நபர்களுக்கும், துண்டறிக்க கொடுத்த இன்னைக்கு கூட தம்பியை ஓடி ஓடி துண்டறிக்க கொடுத்தாங்க. எத்தனையோ இடங்கள்ல வேர்வை சிந்தி, எத்தனையோ இடங்கள்ல காயப்பட்டு, ரத்தம் சிந்தி, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, இதெல்லாம் கடந்த இனத்துக்காக இந்த புலிக்கொடியை சுமந்தீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அம்பாசமுத்திரத்துல வந்து போட்டியிட்ட நத்த சிவசங்கரன் இதோட போயிருவேன், திரும்ப அம்பாசமுத்திரத்துக்கு வந்துட மாட்டான் அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என் உறவுகள், என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள் இந்த அம்பாசமுத்திரத்துல நாம் தமிழ் கட்சியுடைய கொடியை பிடிச்ச ஒவ்வொரு நபரினுடைய இல்ல விழாவுக்கும் அப்போதைக்கு வர முடியுதோ இல்லையா, அந்த வருஷத்துக்குள்ளனாச்சும் நான் வந்துட்டு போயிருவேன். எப்படியாவது என தூரம், அதிக தூரம் என்பதால் நான் ஒவ்வொரு நாளும் வருவேன். என்னுடைய நத்தத்தை விட நான் நத்தத்தில் என்னுடைய பிறந்த இடம். இது என்னுடைய இன்னொரு தாய் வீடு. அம்பாசமுத்திரம் என்னுடைய இன்னொரு தாய் வீடு. உண்மையிலே உங்கள்ட்ட இருந்து 50 நாள் ஒரு நாள் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில வரைக்கும். ஆனா இப்ப முடிய போற நேரத்துல தம்பி கூட பின்னாடி இருந்து சொன்னா, முடிய போற நேரத்துல மீண்டும் இன்னொரு 50 நாள் கிடைக்காதுன்ற அளவுக்கு எனக்கு ஏக்கமா இருக்கு. உங்களை நான் பிரியாம விடைபெறிஞ்சு போறேன். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நாம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வேகத்தை எட்டி நம்ம இலக்கை நோக்கி ஈட்டியை வீசியிருக்கோம். எந்த அளவிற்கு போனாலும், எந்த தூரத்திற்கு போனாலும், எந்த உயரத்திற்கு போனாலும் அது நம்மளுக்கான வெற்றி, நம் இனத்துக்கான வெற்றி, நம் தேசியத்திற்கான வெற்றி. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ₹1 எதிர்பார்க்கல. ₹1 எதிர்பார்க்கல. இரவு பகலாக என்னோட உழைச்சிருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இரவு பகலா உழைச்சோம். உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நான் போய் தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறோம்னு தெரியாம தான் படுத்துக்கணும். எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோம்ன்ற அளவுல தான் இருந்துச்சு. அந்த அளவிற்கு என்னோட உழைச்ச ஒவ்வொரு நபர்களுக்கும், இந்த இனத்திற்காக ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வேலை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வருமானம், தன்னுடைய காசு, தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. காசு பணம் இருக்கிறவங்க ஒரு நாள் லாபத்தை குறைக்கலாம். ஆனா தன்னோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வந்து காய்கறி கடை வச்சிருக்கவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, கூலி வேலைக்கு போறவங்க எல்லாரும் வந்தீங்க. மனமார்ந்த நன்றிகள். என்னைக்கும் நன்றி மறக்க மாட்டோம். இந்த இனம் எப்போதும் நம்மளுக்கு அணிக்கும். நீங்கள் பிடித்த புலிக்கொடி சோழன் பாட்டன் சோழன் பிடித்த புலிக்கொடி, என் தேசிய தலைவர் பிரபாகரன் பிடித்த புலிக்கொடி. இந்த புலிக்கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும். இந்த புலிக்கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும். இந்த புலிக்கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு தென்னை கிராமம் வேணும். நாம மற்றவங்க மாதிரி 200 பிடிச்ச புலிக்கொடி கிடையாது. நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம், இங்க எத்தனையோ கட்சி வந்தாங்க. மற்றவர்கள் அந்த கட்சிக்குரிய பிரச்சாரம் முடிஞ்சா தூக்கி போட்டு போவான். ஆனா இந்த கொடியை ஒவ்வொருத்தரும் எடுத்து முடியும். இந்த அளவுக்கு நெஞ்சில சுமந்த கொடி இது. நெஞ்சில் ஒவ்வொருடைய இதயத்திலும் சுமந்த கொடி. இந்த கொடியை கொண்டு போய் நீ வீட்டுல மாட்டும் போது கெட்டா பாத்துருக்க. ஆனா மொத்த கட்சிக்காரங்க இந்த கொடியை இங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம், பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ₹200 வாங்கிட்டு இந்த கொடியை யார் எடுக்கிறா என்னன்னு தெரியாம போற. உண்மையிலே சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கொடி, நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கொடிகாத்த குமரன். இந்த கொடியை நேசிச்ச உங்களுக்கும் இந்த பிரச்சாரத்தை சீரும் சிறப்புமாக வெற்றி பெற செஞ்ச இவரும் ஒன்று தெரிஞ்சுக்க. இன்னைக்கு தான் இந்த அம்பாசமுத்திரம் தான் தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியிலும் பிரச்சாரத்தில் முதல் இடத்தில் இருப்பது இந்த அம்பாசமுத்திரம் தான். அது உங்களால் இருந்தது. இன்னைக்கு இளைஞர்களை எடுத்து பாருங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை எடுத்து பாருங்க, நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் எடுத்து கேட்க பாருங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்ற எல்லா கட்சியும் செஞ்ச பிரச்சாரத்தில் முதல் இடத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி முதலிடத்தில் அம்பாசமுத்திரம் பேரி இருப்பதற்கான ஒரே காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய வேர்வை, உங்களுடைய காசு. அனைவருக்கும் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீழே இறங்கி வர்றேன். உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றின்ற ஒரு வார்த்தையில நான் சொல்லிட்டு ஒருங்கி போயிட மாட்டேன். அப்படியே நில்லுங்க, கீழே இறங்கி வர்றேன். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. கீழே இறங்கி வர்றேன். அப்படியே எனக்கு கலையாம நில்லுங்க வர்றேன். ஒரே நிமிஷம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். வெயிட் பண்ணுங்க. அப்படியே கொடி இருக்கட்டும். பண்ணக்கூடாது. கடமை தமிழ் தேசியத்துக்காக பண்ணக்கூடியது.
ஆதி ஆதி என்ன பண்ணுறா அந்த கிருத்தனம் பண்ண உனக்கு வரல, அந்த கிருத்தனம் பண்ண உனக்கு வரல. இல்லை இந்த முத்தம் கொடுக்குற அந்த பிகரான இப்போ பாரு டேய் இருக்குண்டு எனக்கு உண்மை கத்தி சண்டை போடா முன்னே போடா இன்னைக்கு தான்டா சான்ஸ் போட போட கத்தி சண்டை சரி சரி அண்ணே நிச்சயமா கண்டிப்பா வெல்வோம் கண்டிப்பா வெல்வோம் நன்றி அண்ணே.